ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. அசத்தலான சுவையில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு புளித்தொக்கு வெறும் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அம்புட்டு சுவையாக இருக்கும். இதை நீங்கள் வெளியில் வச்சு 1 மாதம் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். இதுவே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எந்தளவுக்கு புளிக்கரைசல் ஊறுதோ அந்தளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்வீங்க. வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஒரு கடாயில் 10 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா செவர வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இனி இதை மாற்றி வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு பாதி பொரிஞ்சதுக்கப்புறம் 5 வரமிளகாய், 10 பல்லு பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து எண்ணெயிலே நல்லா செவர வணக்கிக்கலாம். ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண போகிறோங்கிறதால பூண்டை நல்லா வணக்கி விட்டுறணும். பூண்டு நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ இதோட கூட 1/2 கப்பு கெட்டியான புளிக்கரைசல் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ புளிக்கரைசலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இனி இது நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளேயும் வறுத்து வச்ச மசாலா நல்லா ஆறிடுச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இனி புளிக்கரைசல் எந்த அளவுக்கு கொதிச்சிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இதோட கூட நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்து விடும்போது இதோட கலரே மாறிடும். பாருங்கள், டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டு இன்னுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா திரண்டு வரட்டும். கருவேப்பிலையோட ஃப்ளேவர் நல்லா வரணும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா திரண்டு வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய புளித்தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.